ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின ஒரு பயங்கரமான விஷயம் என்னென்னா, இந்த அர்ச்சனாவை பார்த்தாலே கமலா அவர்களுக்கு பிடிக்கவே மாட்டுது. அது வந்து நீங்கள் எல்லா எபிசோட்லையும் பாருங்கள், மாயாவை பார்த்தா பளீர்னு இருக்க அவரோட மூஞ்சி. அதே அர்ச்சனாவையோ இல்லை இந்த டீம் பியை பார்த்தாலும் மூஞ்சி அப்படி ஜொங்கின்னு போயிடும். அது என்ன மாயமோ மந்திரமோ, அந்த மாயா போட்ட மந்திரமோ ஒன்றுமே புரியல. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம அர்ச்சனா அவர்கள் அந்த 2வது டாஸ்க்கு டிக்கெட்டு ஃபினாலையில் வந்துட்டு சூப்பராக மாதம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அவங்க ஊதி பெருசாக்கல. முதல் எடுத்துகிட்டு போய் விஜய் கிட்ட சொன்னாங்க. விஜய் ஆக்ஷன் எடுக்கலை. அதுக்கப்புறம் பிக் பாஸ் கிட்ட மைக்கில் சொன்னாங்க. அவ்வளோதான். இதை பற்றி வேறு யாருக்கிட்டையுமே எதை பற்றியுமே சொல்லவே இல்லை. ஆனால் இதை வேணுட்டுமே கமலஹாசன் அவர்கள் கேட்குற மாதிரி கேட்டு விசித்ரா கிட்ட கோத்து விட்டு என்ன வேடிக்கை பார்க்குறாரு. கமலஹாசன் அவர்களே, இது உங்களுக்கு தேவையா? இது உங்களுக்கு அழகா? அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. காரணம், அவரும் வந்துட்டு இந்த டாஸ்கில் நம்ம அர்ச்சனாவும் விஜயவர்மாவும் பண்ணது சூப்பர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாராட்டிட்டாப்புல. நம்மளும் சரி அப்போ அடுத்தது வந்துட்டு இதில் வந்து விஷயங்களை வந்து கேட்க போகிறான்னு பார்த்தா, கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு புரியுதுன்ட்டார். என்ன விஷயங்கள் புரிஞ்சுதான்? நிக்சன் வந்துட்டு அந்த போர்டை வந்துட்டு அந்த லாஸ்ட்டில் எட்ஜில் வந்து மடிக்கலை கிழிக்கலையாம். ஆனால் அந்த கொஷின் அவங்க ஒரு எடுத்து வச்சுட்டார். அதுக்கப்புறம் விஜயவர்மா, நீ எடுத்த கார்டுக்கு நான் கொடுத்த அந்த கார்டால் தான் நீ வந்து கடைசியாக வின் பண்ண அப்படி சொன்ன விஷயங்களும் அவருக்கு புரிஞ்சிருச்சான். அவர் வந்து நார்மலாக தான் சொன்னாராம். என்னுடைய கேள்வி என்னென்னா, அந்த டைமே வந்து நிக்சன் வந்து அழகாக ஒரு வார்த்தை எடுத்து வைக்கிறார். சார், நான் ஒரு கார்டை எடுத்தேன், அதுக்கப்புறம் வேண்டான்னு இன்னொரு கார்டு எடுக்க போனேன். அப்பா அந்த கார்டை எடுக்காத இந்த கார்டை எடுன்னு சொன்னார். அது மட்டும்தான் சார் அப்படின்னு சொன்னார். என்னோடய கேள்வி, கார்டை எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணுறது நிக்சனோட வேலை. இந்த கார்டை எடுன்னு நீ எப்படி சொல்லலாம்? நீங்கள் எப்படி சொன்னீங்க? நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்களா இல்லை சொம்பா இருக்கீங்களான்னு கமலஹாசன் ஒரு கொஷினை வச்சுருந்தா செம்ம மாதம் இருந்திருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு அவர் இல்லை நீங்கள் இந்த புல்லிகங் சொன்ன விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா வெளியில் நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ட்டு கடைசியில் அர்ச்சனா பக்கம் வந்துட்டு, நீங்கள் ஒரு கருத்தை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி 4 வாட்டி யோசிக்கணுமா? என்னோடய கேள்வி, சப்போஸ் இந்த விஷயத்தை அவங்க சொல்லவே இல்லை, விஜயவர்மா மாதிரியே விட்டாங்க, நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது, 2 பேரும் ஜட்ஜாக இருந்தீங்களே, அப்போ விஜயவர்மாவும் கேட்க மாட்டார், அர்ச்சனா நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு ஒரு வார்த்தை கேட்டார்னா இவங்க எங்கே போய் இது பண்ணுவாங்க? ஸோ அர்ச்சனா இது பண்ணாலும் தப்பு கமலஹாசன் அவர்களுக்கு, அது பண்ணாலும் தப்பு. அதனால தான் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க, சார் நான் எது பண்ணாலும் முந்திரி கொட்டன்னு கண்டிப்பாக ஏதாவது சொல்லிடுவாங்க சார், அதனால் நான் யாருமே ஸ்டாம்ப் பண்ணல. இப்போ கூட வந்துட்டு எனக்கு டவுட் இருந்துச்சு, அதில் இன்ட்டு மார்க் இருந்துச்சு, அதனால தான் இந்த இஷ்யூவை நான் எடுத்து வச்சினே தவிர அன்றைக்கி நான் யாரையுமே வந்துட்டு குறையும் சொல்லலை, இவங்க தான் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லலை. கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடில் அவங்க அந்த பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் இவர் வேணுட்டுமே அதை கோத்து விட்டு கடைசியில் அந்த எபிசோட் முடிஞ்ச உடனே விசித்ரா வந்து பேசுகிறாங்க பாருங்க பேச்சு, சும்மாவே விசித்ரா வந்துட்டு விசித்ரான்னு பேரை சொன்னாவே காண்டாயிடுவாங்க. இங்கே வந்து இந்த பொண்ணு வேறு சொல்லிட்டாங்களா, அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அர்ச்சனா வந்துட்டு சார் அதில் ஒரு மார்க் இருந்துச்சு, நான் எல்லாரோட நெயில் பாலிஷும் பார்த்தேன், இல்லை ஒருவேளை நம்ம விசித்ராவோட நெயில் பாலிஷே இருக்குமோ, ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலி கலரில் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ கமலஹாசன் அவர்களுக்கு ஏன் இந்த பொழப்புன்ற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவர் ஒரு ஹோஸ்ட்டில் இருக்கார், வந்தால் தீர விசாரிக்கணும். எபிசோடே பார்க்காம இங்கே வந்துட்டு இவங்க சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு ஒரு டாஸ்க்கை வச்சுட்டு அந்த சனிக்கிழமை எபிசோடை முடிச்சிடுறாப்புல. அப்போ எதுக்கு நம்ம மாங்குன்னு அந்த வாரம் முழுக்க பார்த்துட்டு கமலஹாசன் அவர்களுடைய எபிசோடாக காத்துட்ருக்கணும்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.